ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் கோலிட்ரி சேனல். வந்து வீட்டு கணேசன் ஆகிட்டான். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு தெரியும், ரூம்லேருந்து கிளம்பி இப்போ வாகாமானை நோக்கிய பயணம். சரி, பயணத்தில் அப்போ சந்திப்போம். பாய். அதாவது எனக்கு ஏன் விடிவி கணேஷ் மாதிரி வாய்ஸ் மாறுச்சுன்னா, அந்த நேற்று தெரியும், நேற்று தளபதி பிறந்த நாள் டில்லி படத்துக்கு போனேன். ஃபுல்லாக தொண்டை செத்து போச்சு. அப்படியே இங்கே வந்தால் சரியான குளிர்னால சரியான குளிர். எக்ஸ்ட்ரா ஜூஸ் எல்லாம் அடித்தோமா, ஃபுல்லாக தொண்டையில் தண்ணியில் பிஞ்சிருச்சு. அப்படியே தொண்டை கட்டி உத்னி கிருஷ்ணன் மாதிரி இருந்த வாய்ஸ் எனக்கு டிவி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு யார் யார் போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் இருந்த இவர் எப்போ பார்த்தாலும் அவரோட சிம்பிள் அதாவது அஜித் அண்ணன். இவர் இப்போ தான் ஃபஸ்ட் விளாகில் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு ஆனால் அவங்க யூடியூப் சேனல் வந்து அஜித் தீராஜ் கேமிங். அது பப்ஜி கேமு, ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டேன், பப்ஜி மட்டும் தான் விளாடுவார். ஃப்ரீ ஃபயரில் எவனா சின்ன குழந்தைங்க. அது அண்ணே இவனா அதான் நீ என்ன பண்றேன்னா மதன் ஓபியின் மறு உருவம் இந்த அண்ணன். மதன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. போய் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை பேசுவார். நல்லா ஜாலியாக இருக்கும். போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோலிட்ரிக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு போகிறோம், எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க எங்கே ஃபஸ்ட்டு போகிறோன்னா என்னென்னா ஆனால் அஜித் தானே நம்ம போகிற இடம் போகிற இடம் மிரோஸ் லேக்கு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோலத்தில் உங்கள் நமது கிராமங்கள் ஆரோக்கியம் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஒரு லேக்குக்கு போகலான்ட்டு இருந்தோம். அந்த லேக்குக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதிரி இருந்தது. அங்கே வந்தோம், பார்த்தா பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. குளிக்க விடுவாங்களான்னு தெரியல. குளிச்சா நான் மறுதாரம். ஆனால் இதில் குளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட்டோவை பார்த்தாலே ஒரே நிமிஷம் பார்ப்பீங்க எப்படி போகுது பாருங்க தண்ணி. இங்கே பாருங்க, ஆறு இங்கே பாருங்க. இதை குளிச்சு விடுவாங்கன்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்கு. பார்த்தீங்களா பாறை எப்படி இருக்குன்னு? சரியான பாறை. இதுக்கு பேர் தான் வழுக்கு பாறை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வேற மாதிரிங்க. ஐயோ அவினா
அங்க பாருங்க. கொஞ்சம் மேல வா. இங்க இப்படி வாங்கி ஏறுவா. இங்க பாருங்க, அங்க அங்க பயங்கரமா இருக்குல்ல. அந்த மரம்லாம் சேர்ந்து கண்டெய்னர் ஏதோ பெட்ரோல் ஏற மாதிரி இருக்குல்ல. இங்க போர் போட்ட மாதிரி. அங்க என்ன இங்க போட்டிருக்கு, ஏகேன்னு போட்டிருக்கு. ஹாய் கைஸ், நாங்க இப்போ ஒரு இடத்துல நின்றுருக்கோம். அந்த இடத்துல வியூ மட்டும் பாருங்க. எப்படி எப்படி இருக்குங்க? காரு மாறு தக்காளி சொல்லுங்க. இப்போ என்னை தனியா விட்டு 3 பேர் போயிட்டாங்க. நான் ஏதோ கை கிடைக்கிறதுல வீடியோ எடுத்துட்டு வரேன். இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அம்மா இடத்துல நடக்கிறக்குள்ள டென்ஷன் ஆகுதுங்க. ரொம்ப கடுப்பா இருக்கு. 3 பேர் ஜாலியா போறாங்க, வீடியோ எடு இப்படி இப்படிங்கிறாங்க. 3 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மள வீடியோடுன்னு தொல்லை பண்றாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. 3 பேர் ஜெயில போடணும். முடிச்சு ஜெயில போடுங்க சரவண. வழி இருந்தா சொல்லுங்க. அவங்க பேர் என்ன? சரி, அதை விடுங்க. பேசிட்டு இருக்காங்க 3 பேர். என்ன வீடியோ எடுக்க சொல்லிட்டு வீடியோல எதுவும் பேசாம அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு போறாங்க. என்ன பண்றது? சொல்ல மாட்டாங்கம்மா, சொல்ல சொல்லுவாங்க. போய் சொல்லு. நாங்க பாகமான் வளைமுகடுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா எனக்கு தெரியாது. இது பேரு வந்து நீடோஸ் மலைப்பகுதி. மலைக்குன்னு குன்னு மலையாள தமிழ்ல மலைப்பகுதி. மலை மகுடு. சரி, மலை முகுடு. மலை முகடு. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ மேல போனோம்னா என்னென்ன இருக்கு? ஒண்ணு மேல போக போறோம். அதை இவன் கவர் பண்ணுவான் மச்சான். இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 25 rupees. நான் இதில் இறங்க வந்து பார்த்தேன். அவங்க சும்மா சின்ன பசங்க. அவங்க என்ன ஏதோ நல்லா கேமரா பண்ணுவாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஃபுல்லா இந்த குவாலிட்டியோட பொறுப்பே எங்கிட்ட. எனி டாக்கிங் பட்டெல்லாம் பறக்க விடுறாங்க. பேசிங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் பிரச்சனையில நல்லா காத்திருக்குது. ஏதா பேசுங்க. பேச மாட்டாருங்க.